திமுக தலைவரும் முதலமைச்சருமான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேனாம்பேட்டையில் உள்ள SIT கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் மனைவி துர்காவுடன் வந்து வாக்களித்தார். மக்களோடு மக்களாக நின்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்கள் தவறாமல் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு வெல்லும் என வாக்களித்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. நான் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது மனைவி கிருத்திகா, மகன் இன்பநிதியுடன் வந்து வாக்களித்தார். சேலம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 100% வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக பேட்டி. புதுக்கோட்டையில் உள்ள ராணியார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் அமைச்சர் ரகுபதி. கேரவன் அரசியலை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என பேட்டி. காரைக்குடியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை மக்கள் ஆதரிப்பார்கள் என பேட்டி. சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்களிக்காமல் இருப்பது தேச துரோகம் என்று வாக்களித்த பின்னர் பேட்டி. ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் மகள் சௌந்தர்யாவுடன் வந்து வாக்களித்த நடிகர் ரஜினிகாந்த் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என பேட்டி. நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் தனது மகள் ஸ்ருதிஹாசனுடன் வந்து வாக்களித்தார். மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என பேட்டி. சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய். வாக்களித்துவிட்டு விரலை உயர்த்தி காட்டிய விஜய். தனது மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் ஆகியோருடன் சாலிகிராமம் பகுதியில் உள்ள ஜவஹர் பள்ளியில் வாக்கு செலுத்தினார் பிரேமலதா விஜயகாந்த். 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக பேட்டி. வாக்குப்பதிவு தொடங்கியதும் முதல் ஆளாக வந்து வாக்களித்த நடிகர் ரஞ்சித் திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். ஜனநாயக கடமையாற்ற திரண்டு வந்த திரை பிரபலங்கள் நடிகர் தனுஷ், சிவகார்த்திகேயன், நடிகர் கௌதம் கார்த்திக், ஹரிஷ் கல்யாண் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் வாக்களித்தனர். மந்தைவெளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த குஷ்பு சுந்தர் சி மகளுடன் வந்து இருவரும் வாக்களித்தனர்.